வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செம்மொழிகள். இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 2022 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 மொழிகளை கொடுத்து அந்த மொழிகள் வந்து எந்த ஆண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா செம்மொழி அந்தஸ்து பெற்றுச்சு, அதை எப்படி தரவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இதை பத்தி தான் அதில் பார்க்க போறோம். இந்த செம்மொழி அப்படிங்கிற அந்த புதிய வகைப்பாட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு வந்து எப்போ ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004. செம்மொழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே அந்த ஒரு கேட்டகரி உருவாக்கலாம், அந்த கேட்டகரியில வந்து அந்த மொழிகளை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் அந்த செம்மொழிகள் அப்படிங்கிற புதிய வகைப்பாட்டை எந்த வருடம் உருவாக்குனாங்க அப்படின்னா 2004. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்தில் மொத்தம் எத்தனை மொழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மொழிகள் இருக்குங்க. சரிங்களா, அந்த 6 மொழிகள் என்னென்னு சொல்லிட்டு ஆர்டராக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. தமிழ் மொழி எந்த ஆண்டு செம்மொழி அந்தஸ்து பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004. இதுக்கு ஷார்ட்கட் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சரிங்களா, தமிழ் வந்து முதல் செம்மொழி 2004 அந்த அந்தஸ்து பெற்றிருக்கும், அதாவது ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே. இரண்டாவது செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். இது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த வருடமே, அதாவது 2005. ஸோ தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005 செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கும். சரிங்களா, அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு மூணாவது செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு. சரிங்களா, தெலுங்கு அது எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 அந்த அந்தஸ்து பெற்றிருக்கும். தெலுங்கு 2008. அதுக்கடுத்து 4வது செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எதுனா கன்னடம். அது பார்த்தீங்கன்னா 2008. கன்னடம் 2008. ஸோ தெலுங்கும் சரி கன்னடமும் சரி 2008 செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கும். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவதா செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாளம். மலையாளம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013. அடுத்து 6வதா செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடியா. அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. ஸோ இந்த ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உலக அளவிலேயே வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தமிழ் மொழி தான். ஸோ அது நம்ம இந்தியாவில் தமிழ் மொழி தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அப்போ தமிழ் ஃபஸ்ட்டு 2004. சரிங்களா, இது இன்னும் ஆண்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திருக்குறள் மூலமாக வந்து தமிழ் மொழியுடைய புகழ் வந்து உலகத்தில் 4 பக்கமும் வந்து பரவி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4 பக்கமும் அப்படிங்கிறதுனால 2004 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2வது மொழி வந்து சமஸ்கிருதம். எப்படி சமஸ்கிருதம் 2வது மொழி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தமிழோட இன்னமும் வந்து பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். எடுத்துக்காட்டு இப்போ கோவிலில் கூட பாருங்களேன், என்னதான் அர்ச்சகர்கள் வந்து அர்ச்சகர் பண்ணாலுமே அந்த வடமொழி, அதாவது சமஸ்கிருத மொழியில் இருக்க அந்த பாட்டு தானே வந்து இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தூய தமிழ் மொழியை என்னதான் பண்ணாலும் கொண்டு வர முடியல. ஸோ கலைஞர் கூட வந்து தமிழை தான் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதோ கொண்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம சமஸ்கிருதத்தை வந்து நம்ம தமிழ்லேருந்து பிரிக்கவே முடியல. ஸோ அதனால தமிழுக்கு அடுத்து ஒட்டிக்கிட்டே எது வருது அப்படின்னா சமஸ்கிருதம் வருது. அது எந்த ஆண்டு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருடமே 2005. சரிங்களா, தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு மொழி. தெலுங்கும் கன்னடமும் 2008. இந்த ரெண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 2 வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது என்னன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து தமிழை வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தை வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்லாம் தெரியுது இல்லைங்களா, நம்ம தமிழ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி என்னதான் இருந்தாலும் தமிழை வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வச்சு படிப்போம். இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம எப்பயுமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து செகண்ட் லாங்குவேஜாக வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் எப்பவுமே தமிழ் தான். ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லாங்குவேஜே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, சமஸ்கிருதம் இதை எடுத்து படிப்பாங்க. சரிங்களா, மேபி எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் நாலேஜ் வேணுங்கிறதுக்காக அப்படி படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமஸ்கிருதம் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக எடுத்து படித்தவங்கிட்ட போயிட்டு தமிழ் செம்மொழியா சமஸ்கிருதம் செம்மொழியா ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வரும்னு கேட்டாங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு தமிழோட பற்றின ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு இருக்காது. சரிங்களா, ஏன்னா வந்து எங்கள் தமிழ் வந்து படிக்க இல்லை, பேச்சு மொழியாக இருந்தாலும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தெலுங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கு 2008. அப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்காரங்களுக்கு கோவம் வந்துடும் இல்லைங்களா. ஸோ உடனே வந்து கன்னத்தில் அரைஞ்சிருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஷார்ட்கட்காக நான் சொல்கிறேன். சரிங்களா, மற்றபடி வேறு ஒரு விஷயமும் இல்லை. ஸோ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்காரங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே தெரியாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் அரைஞ்சிருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெலுங்கு கன்னடம் அடுத்தடுத்து வரும். சரிங்களா, ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா தெரியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கன்னத்தில் அடிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தெலுங்கு, 2வது கன்னத்தில் அடிப்பாங்கிறதுனால கன்னடம். ரெண்டுமே வந்து 2008. அப்போ இந்த 2008 முதல்ல வருது எதுனா தெரியாது தெலுங்கு, 2வது வருது எதுனா கன்னத்தில் அறிவாங்க கன்னடம். சரிங்களா, அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இந்த 4 முடிஞ்சிருச்சா, அதுக்கடுத்து வாங்க மலையாளம். ஸோ இந்த சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் நம்ம தமிழ்நாட்டை சுற்றி இருக்க 3 பகுதியில், தமிழ்நாட்டை ஒட்டி இருக்க பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுற மொழி என்ன, தெலுங்கு கன்னடம் மலையாளம் தான். இந்த தெலுங்கு கன்னடத்தை முன்னாடியே பார்த்துட்டோம். மீதி ஒன்று இருக்கிறது என்ன, மலையாளம், அதாவது கேரளா.
ஸோ கேரளாவில் பேசப்படுற மொழி தானே மலையாளம். இந்த கேரளா அப்படிங்கிற அந்த மாநிலத்துடைய பெயர் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது? 3 இருக்கா? ஸோ அதனால் 2013 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மலையாளம் எப்போ வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்றுச்சு அப்படின்னா 2013. இந்த 13 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 3 இருக்கா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்து கேரளா 3 எழுத்தா 3 நம்பர்ஸ் தான். ஸோ அதனால் 3 2013 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடியா. ஒடியா வந்து எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத அந்தஸ்து செம்மொழி அந்தஸ்து பெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ கால் உடஞ்சிருச்சு, காலோ கையோ ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 4 காலில் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ கால் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம 3 காலில் ஒரு கால் நடக்கிறப்ப எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கையை கீழே ஊனிடுவோம் சரிங்களா, ஒரு கையோ 2 கையோ. ஏன்னா வந்து நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாகம் நம்ம கையில் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து 4 காலில் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 உறுப்புகளையும் அதாவது 2 கையும் 2 காலையும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒடியானா 2014 சரிங்களா. மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன். முதல் செம்மொழி தமிழ், அது வந்து 2004. இரண்டாவது செம்மொழி சமஸ்கிருதம், அது 2005. மூன்றாவது செம்மொழி தெலுங்கு, அது 2008. நாலாவது செம்மொழி கன்னடம், அதுவும் 2008. ஐந்தாவது செம்மொழி மலையாளம், அதுவும் 2013. அடுத்த 6வது செம்மொழி ஒடியா, அதுவும் 2014.